friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம microgreens பத்தி பார்க்கலாம். Microgreensல ஏகப்பட்ட nutrients இருக்கு, நிறைய சக்தி இருக்கு. இத வச்சு நம்ம எக்கச்சக்கமான ரெசிபீஸ் பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஒரு செடி வளர்க்கறப்போ அது சில மாசங்கள் ஆகும் அதை அறுவடை பண்ணி பயன்படுத்துறதுக்கு. ஆனா இந்த மைக்ரோகிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது 5 ல இருந்து 7 நாளுக்குள்ள சூப்பரா நம்ம வளர்த்து அதை அறுவடை பண்ணி பயன்படுத்திடலாம். இதை குழந்தைங்க கூட வளர்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா அது சீக்கிரமா வளர்ந்து வரதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வளருதா, இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செடிகளை வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரு துளி கூட மண் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை சும்மா சாதாரண பாத்திரங்கள் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அழகா முளைச்சு வந்துடும். அப்புறமா நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா அந்த வேர் சீக்கிரமா உள்ள போற மாதிரியான மெல்லிசான காட்டன் துணி நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் வேர் போடுறதுக்கு. நான் இன்னைக்கு 3 விதைகள் எடுத்திருக்கேன். கடுகு, வெந்தயம், பாசிப்பயிறு. கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம டைரக்டாவே முளைக்க போட்டுடலாம், ஈஸியா வந்துடும். ஆனா இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால டக்குன்னு முளைக்காது. அதனால முதல் நாள் நைட்டே நம்ம தண்ணியில ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா முளைக்க போட்டோம்னா அது வேர் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஊறட்டும். அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா முளைக்கிற ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடுகை முளைக்க போட்டுடலாம். இதுல கீழே ஓட்டெல்லாம் போட தேவையில்ல. மேலே டிஷ்யூ பேப்பர் வைக்க போறேன். துணி பயன்படுத்தலாம், ஆனால் நல்ல மெல்லிசா இருக்கிற காட்டன் துணி பயன்படுத்திக்கோங்க. மற்ற துணிகளில் வேர் போகிறதுக்கு கஷ்டப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு பார்த்தாலே தெரியும்ல, கொஞ்சம் சொட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க கடுகு அப்படியே லேசாக ஒரு லேயர் மாதிரி தூவிட வேண்டியது தான். மேலேயும் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். மேலே மறுபடியும் ஒரு மெல்லிசான துணி இல்லை டிஷ்யூ பேப்பர் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி வெந்தயத்தையும் முளைக்க போட்டுடலாம். நல்லா ஒரு நாள் ஊற வச்ச பாசிப்பயிறு அதையும் அப்படியே லேசாக ஒரு லேயர் போட்டுட்டு மேலே ஒரு ஈரமான துணி வச்சு மூடி போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இதை வீட்டுக்கு வெளியே வெயிலில் வச்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டான இடத்துல நம்ம வச்சா போதும். ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடத்துல ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. அது முளைக்கிறதுக்கு 1லேருந்து 2 நாள் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மேலே போட்டிருக்க துணியை நம்ம எடுக்கலாம். அது வரைக்கும் மேலே போட்டிருக்க துணி அப்படியே இருக்கட்டும். முளைக்க வச்சிடலாம். நாளைக்கு இது எப்படி முளைச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த செடியில் நிறைய எலுமிச்சைப்பழம் காய்ச்சிருக்கு. நல்லா அழகாக எல்லாமே கொஞ்சம் கலர் வந்திருக்கு. அடுத்த வாரம் ஃபுல்லாக இங்கே பயங்கர மழைன்னு போட்டிருக்காங்க. அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் பறிக்க போகிறேன். போன வாட்டி இப்படி தான் லைட்டாக நான் விட்டுட்டேன். அது 1, 2 கீழே விழுந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் பறித்து வச்சிட போகிறேன். இன்னைக்கு இவ்வளோ எலுமிச்சம்பழம் கிடச்சிருக்கு. சிலதெல்லாம் நல்லா பழுத்திருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அதனால் அவங்களுக்கு பாதி, மீதி இருக்கிறத நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு சர்பத் போட்டு குடிக்க போகிறோம். இந்த வருஷம் தான் இவ்வளோ காய்ச்சிருக்கு. போன வாரம் ஒரு 4 கட் பண்ணோம். ஏன்னா கீழே மண்ணில் படுறப்போ கீழே உள்ள பார்ட் சீக்கிரமாக அழுகி போயிடுது. அதனால 4 போன வாரமே கட் பண்ணிட்டோம். இது போன வாரம் பறிச்சது. கீழே தொட்டுட்டு இருக்கனால லைட்டாக அழுகிற மாதிரி ஆயிரும். அதனால பறித்து வச்சிட்டேன். மீதி இவ்வளோ கிடச்சிருக்கு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்மளோட ஃப்ரெஷ் லெமன் வச்சு சர்பத் போட்டுடலாம். முளைக்க போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகியிருக்கு. இப்போவே பார்த்தா லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாலே அழகாக வந்திருக்கு. எல்லாமே முளைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சிடலாம். நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் அழகாக முளைச்சி வரும். காஞ்சிருச்சுன்னா கரிஞ்சு போயிடும், முளைக்காது. அதே மாதிரி வெந்தயமும் அழகாக முளை கட்டியிருக்கு பாருங்கள், அப்படியே அழகாக வெளியே வந்திருக்கு.
இப்போது வெந்தயத்துக்கு மேலே நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். அதனால எப்பப்போ தேவையோ அப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கீழே அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் துணிலையும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். எல்லா விதைகள் அழகாக முளைச்சி வந்திருக்கு. டெய்லி நம்ம காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தண்ணி அடிக்கணும் செடிகளுக்கு. லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அடிச்சுக்கலாம், இல்லை கை வச்சு லைட்டாக தெளித்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி காலையில் ஒரு வாட்டி லைட்டாக நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ மறுபடியும் இதை எடுத்துகிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம். மறுபடியும் எல்லாத்துலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஈரமான துணி போட்டு மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு நாள் போல் இருட்டான இடத்துல இருக்கட்டும். நான் சும்மா ஒரு கபோர்ட்குள்ளே வச்சுருக்கேன். லைட்டாக அதுலேருந்து தளிர் அந்த பச்சை கலரில் எல்லா மாதிரி வெளியே வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட தேவையில்ல, வெளிச்சத்தில் வச்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் மூடி போட்டுட்டு கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக முளைச்சி வரும். இப்போ பாருங்கள், கடுகெல்லாம் அழகாக முளைச்சிருக்கு. கடுகு முளைக்கும் போது மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது தான் அது க்ரீன் கலரில் மாறும். நல்லா அழகாக குளிர்ச்சியாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி வெந்தயமும் நல்லா அழகாக வந்திருக்கு. வெந்தயத்துலேயும் 1-2 நல்லா பெருசாகிருக்கு. பாசிப்பயிரில் உள்ளே லைட்டாக இலை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இலை மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட தேவையில்ல. ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உள்ள ஜன்னல் ஓரத்தில் வச்சா போதும். ஏதாவது ஒரு லைட்டுக்கு கீழே வைக்கணும், கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக வளரும். என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்கே வச்சிருக்க? வாடா வாடா வாடா. அது எதுக்குடா எடுத்துகிட்டு வந்த? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நீ? அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாமா? ஆமாம், முளைக்க தானே போட்டிருந்தேன். கடையில் வச்சு விளையாட எடுத்துகிட்டு வந்தியா நீ? அதுக்குள்ள என்ன வச்சுருக்கீங்க லான்றா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சூடாக இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எடுக்கக்கூடாதுல்ல? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதுல்ல? அப்போ கொண்டு போய் அங்கே வச்சுருவோம்மா. இது எதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்க? சமையல் பண்ணுறதுக்கா? அப்படி எடுக்கக்கூடாது இல்லடா தங்கம், இது அம்மா முளைக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சரி, எடுத்துகிட்டு போட்டாம்மா, எடுத்துகிட்டு போட்டா. இப்போ எல்லாம் அழகாக முளைச்சி வந்துருக்கு. சாஃப்டா நல்ல வாசனையாக இருக்கா? ஆமாம் ஆமாம். எடுத்துகிட்டு போயிடுவோமா? இது போய் முளைக்க வச்சுருவோமா திருப்பி? வேண்டாம்மா. இது முளைக்க போட்டு கரெக்டாக 5 நாள் ஆச்சு. அழகாக எல்லாமே நல்லா தழுத்து வந்திருக்கு. இதை நான் சரி வீடியோ எடுக்கிறதுக்காக போடா, இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அது கீழே தான் வச்சுருந்தேன், அதனால் அவள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டா. நான் கவனிக்கவே இல்லை. திடீர்னு பார்க்குறேன், இங்கே அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து தனியாக எடுத்து விளையாடிட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 7 நாள் ஆகியிருக்கு. எல்லாமே அழகாக வளர்ந்து வந்திருக்கு. எனக்கு கடுகு செடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன இலைகள், அது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. 4 நாளாக அழகாக இருக்குது.
இப்போ இதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து தோசை அந்த மாதிரியெல்லாம் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து சாலட்லேயும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப நாள் வளர விட்டுறக்கூடாது. 6லேருந்து 7 நாள் போல் வளர்ந்தா போதும். ஏன்னா ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால 6-7 நாள்லேயே இந்த மாதிரி வந்துடும். இப்போவே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். அப்படியே நுனிப்புல்லாக கட் பண்ணிடலாம், அதில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ தோசை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், நம்மளோட மைக்ரோ கிரீன்ஸ், அதை வந்து லைட்டாக அலசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம தோசை மேலே அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் குண்டாக ஊற்றிருக்கேன். அது மேலே அப்படியே நம்மளோட மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக 2 சைடும் போட்டு எடுத்துட்டோன்னா அழகான தோசை தயார். சின்ன சின்ன மினி இட்லியில் ஒரு 3 கடுகோட இலையை வைக்க போகிறேன். இது வந்து தேவையில்லாத ஆணி தான், ஆனால் சும்மா ஒரு அழகாக இருக்கும்ல, அதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக அழகாக இட்லி ரெடியாகிருக்கு. என்னதுடா? தோசையா? நல்லா இருக்கா தோசை? அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கூட மண் தேவையில்ல. காலையிலையும் சாயங்காலமும் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அப்பப்போ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயாமல் அழகாக வரும். இதை வந்து நம்ம மண்லேயும் முளைக்க போடலாம். வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பப்போ தோசை இட்லி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். நீங்களும் டைம் கிடைக்கும் போது மைக்ரோ கிரீன்ஸை வீட்டில் வளர்த்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். டாட்டா பாய்.